இந்த ஸ்கின் கேரு, ஃபேஷனு இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பசங்களுக்கும் முக்கியம்னு இவரோட வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? அவரு தான் நம்ம கெட் ரெடி வித் கார்த்தி. இவரோட கண்டென்ட்டை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இவரோட பர்சனல் லைஃப்பை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இதை ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணிடலாமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வெல்கம் டு யுவர் சேனல். தேங்க்யூ ப்ரோ. உங்க வீடியோஸ் தான் நிறைய பார்த்துருக்கேன். உங்க பர்சனல் லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள எப்படி வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள எப்படி வந்தேன்னு சொல்றதை விட என்னோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் ப்ரோ. என் லைஃப்பை பத்தி சொல்லணும்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 90% ஆஃப் த பசங்களுக்கு இன்னமும் ஒரு லைஃப் தான் இருக்கும். ஒரு லோவர் மிடில் கிளாஸ், அப்பா அம்மா நான் அக்கா, ஃபேமிலியில் 4 பேர். அப்பாவும் கூலி வேலை, அம்மாவும் கூலி வேலை தான். கூலி வேலைனா அந்த தறி ஓட்டுறது, நம்ம ஊரில் வந்து தறி ஓட்டுறது அதிகம். ஸோ தறி ஓட்டுறது அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு மைனஸ்னா, அப்பா வந்து ட்ரிங்க் அடிக்ட். ஒரு நாளைக்கு 3 கோட்டர் 4 கோட்டர் கூட அடிப்பாரு. அவர் அடிச்சுட்டு வந்து தூங்கிட்டா பிரச்சனை இல்லை, சரக்கு அடிக்கிறது மட்டும் இல்லாம வந்து எங்களையும் அடிப்பாரு. அவர் வந்தாலே உங்களுக்கு ஒரு பயமா இருக்கும். ஐயோ வீட்டுக்கு வந்துருவாரோ, வீட்டுக்கு வந்தோம்னா எங்க ஓடலாம், எப்படி போய் ஒளியலாம் அப்படின்னா இருக்கும். சாப்பாடு கூட வழி இருக்காது, சாப்பாடே இருக்காது சொல்ல போனா. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம் அதிகபட்சமா. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் ஒன்னும் எங்க பாட்டி வீட்டுல இருப்பேன், இல்லை எங்க மாமா வீட்டுல இருப்பேன். வாரத்தை ஒரு 2 நாள் 3 நாள் அங்க போயிருவேன். சின்ன வயசுல என்னது நான் மேக்சிமம் வளர்ந்தது எங்க பாட்டி வீட்லயும் எங்க மாமா வீட்லயும் தான். மாமா தாய் மாமா வீட்டுல. எங்க அப்பா வந்தாருனாலே ஒரு பயம் தான் இருக்கும். அப்பா வந்தாருன்னா இப்ப நிறைய பசங்களுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா, ஹாப்பியா இது கடை வாங்கி கொடுக்கறது, அவங்க லைஃப் வந்து சப்போர்ட் பண்றது, ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றது இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. நான் வளர்ந்த விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா ரொம்ப ட்ரிங்க் அடிக்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வந்தாருன்னா பயந்து தான் இருப்போம். அப்பா பார்த்தாலே ஒரு பயம் தான் வருமே தவிர ஒரு பாசமோ ஒரு அன்போ வராது நமக்கு. வந்தாருன்னா அடிச்சிருவாரு, எங்கேயாச்சும் ஓடிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். அவரும் ட்ரிங்க் விட்டுற மாதிரி தெரியல. அப்புறம் நாங்களும் எல்லாரும் பண்ற மாதிரி அந்த கயிறு கட்டுறது, மந்திரம் போறது, மருந்து எங்களுக்கு வந்து எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாமே மைண்ட் செட் தான். அவருக்கு மைண்ட் செட் வந்து குடிக்கிறத வர ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th 12th வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். காலேஜ் படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க வீட்டில். ஏன்னா அப்போ சுச்சுவேஷன் அப்படி படிக்க வைக்க முடியாத நிலைமையில தான் இருந்தோம். நான் அப்படி இப்படி ஏதாவது ராவணி பண்ணி சரி ஓகேன்னு சொல்லிட்டு லோக்கல்லேயே ஒரு காலேஜில், ஈரோட்லேயே ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். பிஎஸ்சி சிடிஎஃப் காஸ்டியூம் டிசைன் ஃபேஷன் எடுத்து படித்தேன். எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த கோர்ஸ் எடுத்தீங்க? இதுக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லலாம். கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால வந்து காஸ்டியூம் டிசைன் ஃபேஷன் எடுத்தேன். அண்ட் அது இல்லாமல் அதில் ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நம்பி எடுத்தேன். எடுத்த உடனே ஒரு 3 years கோர்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 years நல்லா தான் போச்சு. காலேஜ் ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தது. கரெக்டாக 1.5 வருஷம். ஃபர்ஸ்ட் 3rd செம் முடியுது. 4th ஸ்டார்ட் ஆகும்போது கொரோனா வந்துருச்சு 2019. லாஸ்ட்டு 3 செமஸ்டர் வந்து கொரோனா பேட்ச்லேயே முடிச்சிட்டோம். கொரோனாலே முடிஞ்சு அதிலே வந்து எக்ஸாம்லாம் முடிச்சு பாஸ் போட்டாங்க. முடிச்ச உடனே திருப்பூர்ல ஒர்க் கிடைக்குது. அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. டெக்ஸ்டைல் பற்றி படிச்சிருக்கோம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் கிடைக்குது. எங்கள் கிளாஸ் வந்து ஒரு 5 பேர் செலக்ட் ஆகிறோம். ஸோ 5 பேரும் ஒட்டுக்காக அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த ஒர்க் போகிறோம், அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் போகிறோம். போன உடனே அங்கேயே ஃபுட்டு, அக்காமடேஷனு, ஹாஸ்டல் எல்லாமே அங்கேயே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் சேலரி வந்து 12,000 சொன்னாங்க. சரி ஓகே 12,000 தராங்க, நம்ம இது வரைக்கும் 12,000 சம்பாரிச்சது இல்லை. சரி ஓகே 12,000 தராங்கன்னு சொல்லிட்டு 12,000 நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். அடுத்த நாள் இருந்து ஒர்க் ஜாயின் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 week 2 week போகிறது தெரில. ஒரு 1 month போகிறது ஜாலியாக போயிடுச்சு. ஸோ புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் எப்படி ஜாலியாக போகுமோ அது மாதிரி ஜாலியாக போயிடுச்சு தெரில. அதுக்கப்புறமா ஃபுட்டு சாப்பிட முடியல. அங்கே ஃபுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இட்லிலாம் கல் மாதிரி இருக்கும், எடுத்து அடிச்சோன்னா மண்டையை உடஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும். சாம்பார்ல புழுலாம் வந்துட்டு இருக்கும். ஹாஸ்டல் ரூம் வந்து தூங்கவே முடியாது. மூட்டை பூச்சி எல்லாம் பயங்கரமா இருக்கும். வந்து கடிக்கும், காதெல்லாம் முடிச்சு கடிக்கும், காலை கடிக்கும். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. 6 months அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன முடியல, சரி ஓகே நின்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைனேஷன் சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். ஆனால் என் கூட ஒர்க் பண்ணுற 3 பேரும் அங்கேயே ஒர்க் போயிட்டே இருக்காங்க. என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரிசைன் பண்ணி. இப்போ நீங்கள் திருப்பூர் போனதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நான் வந்து 10th படிக்கும்போது வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன். 10th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கம்பெனி. இப்போ நீங்கள் குடிக்கிற அந்த 30 லிட்டர் வாட்டர் கேன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேன் செய்கிற கம்பெனி கிடையாது, அந்த வாட்டர் ஃபில் பண்ணுற கம்பெனி ஒர்க் போனேன். எப்படின்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ வருவாங்க, தண்ணி வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது தான் ஒர்க்கு. தண்ணியிலே தான் இருக்கும், 24 hours தண்ணியே தான் இருக்கும். காலெலாம் ஊறி போயிடும். காலெலாம் வந்து அந்த தண்ணி பொண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி கொதன்னு ஆயிரும். இப்படிலாம் இருந்துச்சு. வந்து நைட் ஆனால் அந்த சைபால் மருந்து போட்டு தான் தூங்கிட்டு இருப்போம். அப்போ 10th 11th வரைக்கும் அங்கே தான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அப்புறம் 12th சரி ஓகே 12th எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அப்படியே நின்றுட்டேன். அப்புறமேட்டு காலேஜ் பண்ண உடனே காலேஜ் நம்ம அமௌண்ட் தேவைப்படும். வீட்லையும் கேட்க முடியாது, அவங்களோட சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட அமௌண்ட் கேட்க முடியாது, அவங்களுக்கு கூலியாக தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால இங்கே பக்கத்தில் ஒரு துணி கடையில் ஒர்க் போனேன், பார்ட் டைம் போனேன். ஈவினிங் 3 மணிக்கு காலேஜ் முடியும், 3:30 to 4 மணிக்குள்ள பஸ் அங்கே வந்துடும். ஸோ பஸ்ல இறங்கி அப்படியே ஒர்க் போயிடுவேன். 4 மணிலேருந்து 9 மணி 10 மணி வரைக்கும் அங்கே துணிகளில் வேலை செய்வேன். வீக்கெண்டில் மட்டும் ஃபுல் டே ஒர்க் போயிடுவேன். சனி ஞாயிறு அது மட்டும் ஃபுல் டே ஒர்க் போயிடுவேன். ஃபுல் டே ஒர்க் போனால் 200 ரூபா, பார்ட் டைம் போனால் 100 ரூபா. ஸோ அதில் வர அமௌண்ட்டில் நமக்கான செலவு, காலேஜுக்கான அந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் திருப்பூர் போனது. இப்போ திருப்பூர்லேருந்து வந்துட்டீங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்க?
பண்ணீங்க, ஒர்க்குக்கு என்ன பண்ணீங்க, இன்கம் சோர்ஸுக்கு என்ன பண்ணீங்க? இன்கம் சோர்ஸ் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து துணிக்கடையில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலே இங்கே தெரிஞ்சனா ஒரு துணிக்கடை வச்சிருந்தாரு. நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணா சொன்னால் சரிப்பா வா எனக்கும் ஒர்க்கு அது தேவைப்படுது. ஆக்சுவலாக அங்கே ஃபுல் டைம் ஒர்க் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் பார்த்துக்கிறேன். அப்போ உள்ளே போனால் நான் தான் பார்த்துக்கிறேன். அங்கே ஒரு 1.5 year ஒர்க் பண்ணேன். அது எல்லாமே ஓகே. எல்லாத்துக்கும் காலையிலேருந்து ஈவினிங் நான் தான் இருப்பேன். அந்த கடையை கூட்டுறதுலேருந்து எடுத்துக்கிறதுலேருந்து மறுபடியும் நைட் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு கடையை சாதிட்டு போகவே நான் தான் இருப்பேன். அந்த 1.5 year முடியும் போது நமக்கு தோணுச்சு சரி கடைசி வரைக்கும் இதே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. எவ்வளோ உங்களுக்கு சம்பளம்? 10,000 சம்பளம் மாதம். ஓகே, மாதம் 10,000 சம்பளம். துணிக்கடை தான் வேலை. அதுலேருந்து நம்ம ஒன்றும் அந்த தொழில் தான் கற்றுக்க முடியும் தவிர அதுலேருந்து சஸ்டெயின் பண்ண முடியும். கடைசி வரைக்கும் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ நம்ம பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துலையும் நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கான அமௌண்ட் இல்லை. நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நம்மகிட்ட இல்லை. 8,000 சம்பளம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? அந்த துணிக்கடைக்கு பக்கத்துலேயே ஒரு அண்ணா ஸ்டுடியோ வச்சிருக்காரு. ஸோ நம்ம காலேஜ் டைம்லேருந்தே ஃபோட்டோகிராஃபி பண்ணுற இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த வீக்கெண்ட் ஆனால் லீவ் ஆனால் கேமரா வந்து ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை ஒரு 4 பேர் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, எடுத்து போஸ்ட் போடுறது, அந்த மாதிரி அப்போ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஸ்டுடியோ கட்ட போய் கேட்குறேன், ஆனால் இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்களும் ஏதாவது ஈவெண்ட் அவர் வந்து ஈவெண்ட் போட்டு எடுப்பாங்க. ஸோ ஈவெண்ட் ஏதாவது போனீங்கன்னா கூப்பிடுங்க, நானும் வரேன், எனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா சரி ஓகே தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடுத்த ஈவெண்ட்ல வந்து கூப்பிட ஸ்டார்ட் பண்ணாரு. நான் இங்கேயும் வருவேன். ஈவெண்ட் இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு நாள் லீவுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் பார்க்க போயிடுவேன். அங்கே போயிட்டு ஈவெண்ட்ல ஃபோட்டோ எடுத்து கற்றுக்கிட்டு அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இருந்து அப்படியே இங்கேயும் 1.5 வருஷம் இங்கே இருந்தேன். ஃபோட்டோகிராஃபிக்குள்ள வந்த உடனே சரி ஓகே இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டேன். இந்த துணிக்கடை ஒர்க் பண்றதா வரலன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். இந்த ஃபோட்டோகிராஃபியும் வந்து லாஸ்ட் வரை சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா மாசத்துல ஒரு 5 நாள் 10 நாள் தான் ஈவெண்ட் இருக்கும். உங்கள் ஈவெண்ட் அப்போலாம் உங்களுக்கு எவ்வளோ? அப்போ ஹெல்ப்பராக போகும்போது அமௌண்ட்லாம் கிடையாது, சும்மா தான் போயிட்டு வரணும். சும்மா கற்றுக்கிறதுக்காக போகலாம் வரலாம் அப்படிதான் இருக்குமே தவிர காசு 10 ரூபா 100 ரூபா கூட தர மாட்டாங்க. அவங்க கூடயே போயிடலாம், அவங்க வண்டியிலே ஏற்றிட்டு போவாங்க. அங்கே கல்யாண சாப்பாடு போடுவாங்கல்ல பந்தியில், அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், மறுபடியும் அவங்க கூடயே வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி இப்போ சம்பளமே இல்லாமல் எப்படி ஒர்க்கு போனீங்க? கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால அப்படியே போயிட்டேன். இங்கே அந்த துணிக்கடையிலேருந்து நின்ன உடனே இன்னொரு ஊரில் திருப்பூருக்கு முன்னாடி பெருந்துறைன்னு சொல்லிட்டு ஊர் இருக்கு எங்க ஊர் பக்கத்துல. அந்த பெருந்துறையில வந்து அதே மாதிரி ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனில எனக்கு வேலை கிடைக்குது. ஒரு தெரிஞ்சண்ணா மூலியமா நம்ம இந்த மாதிரி ஒர்க்கருக்கு போறீ அப்படின்னு கேட்கறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஒர்க் தான். சரி இங்கேயாச்சும் கொஞ்சம் கத்துக்கலாம், கத்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு போனா இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு கொரியர் பாய் வேலை தான். இங்க இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போய் அங்க கொடுக்குறது, அங்க இருந்து ப்ராடக்ட் வாங்கி போய் கொரியர் ஆஃபீஸ்ல கொடுக்குறது, ஆஃபீஸ் இருந்து வாங்கிட்டு போய் பஸ்ல வச்சு விடுறது, பஸ் கவர் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஆஃபீஸ்ல கொடுக்குறது. இந்த மாதிரி கொரியர் பாய் வேலை தான். எதுவும் கத்துக்கிற மாதிரி பெருசா எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இதுவும் நம்ம செட் ஆகாது. 8 o'clock முடிய வேண்டிய ஒர்க்கை 8 o'clock முடிச்சிருவேன். 9 வரைக்கும் இழுப்பாங்க. ஓட்டி அந்த ஓவர் டைம் நடக்கும். 9 வரைக்கும் இழுப்பாங்க. 9 வரைக்கும் இழுத்ததுக்கு அப்புறமும் தம்பி இங்கிருந்து இந்த பிரிண்டிங் கம்பெனில போய் வாங்கிட்டு அப்படியே ஈரோடு போய் கொரியர் போட்டு நீ வீட்டுக்கு போயிருப்பா அப்படிமா. எங்களோட கம்பெனில இருந்து அந்த பிரிண்டிங் கம்பெனி போறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பிரிண்டிங் கம்பெனில இருந்து ஈரோடு கொரியர் ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ஈரோடுல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ். டோட்டலா அரௌண்ட் 2 hours ஆயிரும். நான் இங்கிருந்து வாங்கிட்டு அதை கொண்டு போய் கொரியர் போட்டு மறுபடியும் அங்கிருந்து வீட்டுக்கு வந்து தூங்குறது 2 hours ஆயிரும். 9 o'clock 11 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அடுத்த நாள் நான் மறுபடியும் வீட்டுல இருந்து ஆஃபீஸ் போறதுக்கு 1/2 hour 25 கிலோமீட்டர்ஸ். நான் அப்போ 9 மணிக்கு அங்கே இருக்கேன்னா 8 மணிக்கு 8:30 கிளம்பணும். ஸோ அது செட் ஆகல என்னால். வந்து 11 மணிக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக வேலை வாங்குற மாதிரி இருந்துச்சு, எதுவும் கற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டு இப்போ ஸ்டுடியோக்காரர் நான் சொன்னல ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கன்னு சொன்னால. ஸோ அவர் கூடயே ஃபுல் டைமாக போக ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பெருந்துறையிலேருந்து ஒர்க் பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு 1 month முன்னாடி இந்த துணிக்கடையிலேருந்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். ஸோ அதை வச்சு கொஞ்சம் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த பெருந்துறை ஒர்க் பண்ணாத ஒரு 20,000 சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த 20,000 வச்சு எதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல்லே இருக்க கடைகள்லாம் அந்த ஹோல்சேல் கடையெல்லாம் போய் சரி நம்ம ஃபேஷன் பற்றி தான் படிச்சிருக்கோம், அதே மாதிரி ஃபேஷன் நமக்கு பிடிக்குது, ஒரு துணி கடை நமக்கு நாலேஜும் இருக்குது, எப்படி சேல் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், எப்படி வைக்கணும்னு நமக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹோல்சேலில் போய் 20,000 ரூபாய்க்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் நம்ம பெரிய கடை அப்படிலாம் கிடையாது, சில ஊர்கள் அது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் மார்க்கெட் போடுவாங்க, துணி கடைலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரோட்டோரத்தில் சண்டே ஆனால் சண்டே எல்லாம் போய் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ஊரில் குமரபாளையத்தில் வந்து ரோட்டோரத்தில் சண்டே ஆனால் போடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 2 months 3 months போடுறேன். ஒரு 20 வயசு பையன், ஒரு 21 வயசு பையன், 21 வயசு நான் எப்படி ஜாலியாக இருக்கணும், எங்கெல்லாம் சுற்றணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து இப்படி ரோட்டில் உட்காந்து சேல் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எனக்கு அப்போலாம் இல்லை. கூச்சமோ வெக்கமோ அப்போலாம் எனக்கு எதுவும் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியில் ஒரு 20,000 ரூபா இருந்துச்சு, கொண்டு வந்து இந்த ரோட்லேயே வந்து போட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஒரு வாரம் இங்கே போடுவோம், ஒரு வாரம் பெருந்துறையில் வந்து சந்தை நடக்கும். அங்கே கொஞ்சம் நிறைய க்ரௌட் வருங்கிறதுனால இங்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனை கூட்டிட்டு ஸ்கூட்டியை எடுத்து ஸ்டார்ட் எடுத்து முன்னாடி வச்சுட்டு பெருந்துறை போய் சந்தையில போடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ ஒரு எதுவுமே சேல் இல்லை, 1 ரூபா கூட இல்லை, சும்மா பெட்ரோலுக்கு 100 ரூபா செலவானதான் மிச்சம், 1 ரூபா கூட சேல் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம லோக்கல்லேயே வந்து எங்கள் உள்ளூர்லேயே சண்டே ஆனால் போடுவாங்க, உங்கள் ரோட்டில் போட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு வாரம் அப்படியே சேல் ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல பண்ணுறமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்த காசு இன்னும் கொஞ்சம் அந்த 20,000 ரூபா போட்டதை 30,000 40,000
50,000 இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் புதுசா ஃபேஷனபிளா எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து ஃபேஷன் ஃபாக்ஸ் கிளாத்திங்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறேன். அது எதுக்காக வச்சேன் அப்படின்னு தெரியல, டக்குனு யோசனை வந்துச்சு ஃபேஷன் ஃபாக்ஸ் கிளாத்திங் வச்சுட்டு அப்பயுமே கடலாம் ஓப்பன் பண்ணல. இந்த ரோட்டு ஓரத்துல போட்டுட்டு அப்பயே ரோட்டு ஓரத்துல தான் போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டு இருக்கப்பயே ஆன்லைன்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஓப்பன் பண்றேன். இப்போ நீங்க கெட் ரெடி வித் கார்த்திக் அந்த சேனல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஃபேஷன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி நான் எங்கிட்ட இருக்க ஸ்டாக் எல்லாம் வந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அதில் அப்லோட் பண்ணி அதில் வர ஆர்டர்ஸை வந்து நான் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தேன். அனுப்பிட்டு இருக்க டைம்ல ஆர்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் நல்லா போச்சு, ஒரு 1 வீக் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் எதுவும் மூவ் ஆகல. சரி என்ன பண்ணலாம் யோசிச்ச டைம்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் நான் ஃபர்ஸ்ட் எதுக்காக ஸ்டார்ட் பண்றேன், இந்த ஃபேஷன் பாக்ஸ் கிளாத்திங்ல இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் சேல் பண்ணலாம், நம்மளோட ட்ரெஸ் நம்மளே ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன், கெட் ரெடி வித் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அப்போ போன்லாம் இல்லை, ஒரே ஒரு ஓப்போ ஃபோன் ஒன்று இருக்கும், ஓப்போ ரெனோ 6 நினைக்கிறேன், அது என்ன மாடல் தெரியல, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு. அதில் ஒரு பழைய ரிங் லைட் ஒன்று ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கும், ரிங் லைட் எரியாது, ஒன்லி ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கும், லைட்லாம் எதுவுமே இல்லை, ஒன்லி வந்து அந்த விண்டோ, வீட்டில் ஒரு விண்டோ இருக்கும், அந்த விண்டோலேருந்து வர சன்லைட் மட்டும் தான். அந்த சன்லைட்ல அப்படியே வச்சு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்றேன் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஷன் பாக்ஸ் பார்த்தீங்களா, ஃபேஷன் பாக்ஸ் பார்த்தீங்க போடுவேன். அந்த சேம் டைம் அந்த கெட் ரெடி கார்த்திக் சேனலை ஓப்பன் பண்ணி அதிலேயே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது மூலமா ப்ரொமோட் பண்ணி அதுலேருந்து சேல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஓகே இது நல்ல ஒரு ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி அப்படியே கொண்டு போறேன். டெய்லியும் வர ஸ்டாக்ஸை வீடியோ எடுப்பேன், வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுமே போஸ்ட் பண்ணுவேன். அப்படியே போஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவா பூஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கு. சேல் நல்லபடியா வந்துட்டு இருக்கு. நான் நினைச்சபடி சேல் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 20,000 ரூபாய் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இப்போ 2 லட்ச ரூபா வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிட்டேன். தீபாவளிக்கு முன்னாடி எப்படி சேல் இருக்குன்னு உங்க வியூவர்ஸ் தெரியும். ஏன்னா தீபாவளி ஆனால் எவ்வளவு கூட்டம் இருக்கும், ட்ரெஸ்லாம் நேரம் எல்லாருமே ட்ரெஸ் எடுப்போம் தீபாவளிக்கு. ஸோ அது மாதிரி 20,000 ரூபாய் போட்ட இடத்துல 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, இந்த ஃபேஷன் பாக்ஸ் கிளாஸையும் நீங்க ஓப்பன் பண்ணீங்க. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரை டார்கெட் பண்ணி நீங்க வந்து உங்களோட இந்த கிளாத்திங் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? யாரை டார்கெட் பண்ணின்றது இல்ல. சரி ஓகே நமக்கு ஃபேஷன் நாலேஜ் இருக்கு, ஃபேஷன் நாலேஜ் இல்லாதவங்க எப்படி ஃபேஷனபா ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா ரேட்டும் கம்மியா இருக்கணும், ஃபேஷனபிளாகவும் இருக்கணும், ஃபேப்ரிக் குவாலிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட மார்ஜினை கம்மி பண்ணிட்டு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த 20,000 ஸ்டார்ட் பண்ணி 2 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுதுன்னு சொன்னீங்கல்ல, இது ஒரு 6 மாசத்துல பண்ணிருப்பீங்களா? 6 மாசம் 4 வருஷம் ஆச்சு ப்ரோ. 4 வருஷமா? 2021 ஸ்டார்ட் பண்ணது, 2025 இப்போ வரைக்கும் லாஸ்டா ஒரு 1 மந்த் முன்னாடி ஸ்டாக் கொடுத்தேன். பட் 25 வரைக்கும் 4 வருஷம் கஷ்டப்படுது அதுக்காக. இதுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்பீங்க. யாருமே ஹெல்ப் பண்ண கிடையாது, பேக்ரவுண்டும் கிடையாது. எல்லாரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அப்பா அம்மா கூலி வேலை தான், யாருமே ஹெல்ப் பண்ண கிடையாது. நானா சம்பாரிச்சது தான், சம்பாதிச்சு சேவ் பண்ணி அப்படியே பண்ண ஒர்க் தான் ப்ரோ. 6 மாசம் நடக்கலாம், 4 வருஷம் ஆச்சு. ஓகே ப்ரோ, இந்த 4 வருஷமுமே கடையெல்லாம் எதுவும் ஓப்பனே பண்ணாம வீட்லயே இருந்து ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருந்தீங்க. இதை எப்படி கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருந்தீங்க? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு வெரி ப்ரோ. இன்னொன்னு வந்து எனக்கு ஃபேஷனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்ல ஃபைனல் இயர் கொரோனா முடிய போகுது, கரெக்டாக லாக்டவுன்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல எனக்கு மாடலிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட்ல இந்த ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மாடலிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அதுல இருந்த இன்ட்ரெஸ்ட்ல மாடலிங் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மாடலிங் ஏஜென்சி கூட போய் ஜாயின் பண்ணேன். சரி மாடலிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறேன். அது 1 டே ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுறாங்க. அந்த 1 டே ஒர்க் ஷாப்பில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த 1 டே ஒர்க் ஷாப்பு 2000 நினைக்கிறேன், ஒரு பர்சன் 2000. நான் 2000 அதுலேயுமே நான் சேவ் பண்ண மணியில் தான் எடுத்துகிட்டு போய் 2000 கொடுத்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி அங்கே என்ன சொல்லி எப்படி நடக்கணும், எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு ரேம்ப் வாக் பண்ணும்போது எப்படி நடக்கணும், எப்படிலாம் போஸ்ட் பண்ணணும், அதை மட்டும் தான் பேசிக்காக சொல்லித்தராங்க. நான் அதே மாதிரி தான், நான் எங்கே போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் அவங்க சொல்லித்தரலாம் வச்சுக்கோங்களேன். ஒர்க் போன இடத்துலையும் நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற இடத்துல கொரியர் பை வேலை பார்க்க வச்சாங்க. அதே மாதிரி இந்த மாடலிங் ஃபீல்ட்லயும் சரி ஓகே அந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு நாலேஜ் வரும் அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்லை. ஜஸ்ட் எப்படி வாக் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், அது மட்டும் சொல்லிட்டு தவிர வேற எதுவுமே கத்துக்கிற லெவலில் இல்லை. சரி இதை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம் மாடலிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏஜென்சியில வந்து ஜாயின் பண்றேன். அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இல்லை, ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு ஒரு மாடலிங் ஷோ நடக்குது, ஈவெண்ட் நடக்குது, ரேம்ப் வாக் ஈவெண்ட். அதில் வந்து வின்னர் ரன்னர் அதெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், மாடலிங் காம்படிஷன் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து மதுரையில் நடக்குது. நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். இங்கேருந்து பஸ் ஏறி போகிறோம், நைட்டே பஸ் ஏறிட்டோம். அவனுக்கான செலவு நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் கூப்பிட்டு போகிறேன், நான் தான் செலவு பார்த்துக்கணும். இங்கேருந்து போகிறோம், போயிட்டு அதுக்கான காஸ்டியூம்லாம் எப்படி ரெடி பண்ணிப்பீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான காஸ்டியூம் வந்து நான் ஃபேஷன் டிசைனிங் படித்ததுனால என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே வந்து அதுதான். நம்ம ஒரு தீமை வந்து எடுத்து அந்த தீமை வச்சு நம்ம வந்து ஒரு காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணணும், ரெடி பண்ணி அதை வந்து ஃபைனல் ப்ராஜெக்டாக வைக்கணும். ஸோ அந்த காஸ்டியூமே நான் வந்து காம்படிஷன் வந்து போட்டு போகிறேன். போட்டு போன இடத்துல சினிமா மாதிரி தான்
இதுலயும் வந்து பாலிடிக்ஸ் இருக்கு உள்ள. எல்லாருமே சொல்றாங்க, ஜட்ஜஸ் முதல் கொண்டு ஒரு 3 ஜட்ஜஸ்ல 2 ஜட்ஜஸ் வந்து என்கிட்ட பர்சனலாவே சொன்னாங்க, உங்களோட காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, ரேம்ப் வாக் நல்லா இருந்துச்சு, போஸ்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. பட் அது உள்ள நடந்த பாலிடிக்ஸ்னால என்ன வந்து செலக்ட் பண்ணல. ஃபர்ஸ்டும் வரல, ரன்னர் அப்பும் வரல, செகண்ட் ரன்னர் அப்பும் தரல. ஆடியன்ஸ் அங்க இருந்த ஆடியன்ஸும் சொல்றாங்க, என் கூட அந்த கோ பார்ட்டிசிபென்ட் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ எல்லாமே பர்ஃபெக்ட், காஸ்டியூம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு. நானும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் உட்காந்துருக்கேன். உள்ள நடந்த ஒரு பாலிடிக்ஸ்னால என்ன செலக்ட் பண்ணல. வின்னர் ரன்னர் எதுவுமே தரல. போட்ட காசு வேஸ்ட் தான் சொல்ல போனோம். இங்கிருந்து நான் மதுரை போனது வந்தது, அங்க அதுக்கு ஒரு 5000 அதுக்கு ஆக்சுவலா அந்த ஒரு காம்படிஷன் 5000. நமக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட்னால அந்த 5000 கொடுத்து போனேன், ஜெயிப்பான்னு சொல்லிட்டு போனேன். எல்லாருமே சொன்னாங்க அது பாலிடிக்ஸ்னால ஜெயிக்கல, மாடலிங் ஃபீல்ட்ல தான் ஜெயிக்கல. ஸோ நம்ம கண்டென்ட் கிரியேஷன்ல ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் கிரியேஷனை ஃபேஷன் மூலமா கொண்டு போனோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களுக்கு மாடலிங் தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பயும் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போதைக்கு டெம்பரரியா அந்த பிசினஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து வெளியே நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து ஹோல்சேல் வாங்கி நான் வந்து ரீட்டைல் சேல் பண்றேன். பட் இப்போ என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் மேக்ஸிமம் என்னோட ஒரு 6 months to 1 yearக்குள்ள என்னோட ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணி என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு எனக்கு பிடிச்ச மாதிரி, என்னோட ஃபாலோவர்ஸ் பிடிச்ச மாதிரி, அட் த சேம் டைம் குவாலிட்டி டாப் நாச்சா இருக்க மாதிரி, அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட்டையும் ஒரு வெப்சைட்டையும் லான்ச் பண்றது தான் என்னோட பிளான். இப்போதைக்கு டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு 6 months to 1 yearக்குள்ள சூப்பரான ஒரு லான்ச் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ அதர் பிராண்ட்ஸ்ல இருந்து நீங்க வந்து ப்ராடக்ட்டை வாங்கி செல் பண்றதுக்கும் நீங்க ஓனா ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி நீங்க செல் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அதர் பிராண்ட்ஸ் கிட்ட வாங்கினோம்னா அவங்கள்ட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதுதான் நம்ம வாங்கி சேல் பண்ண முடியும். பட் நம்ம ஒரு ஃபேஷன் என்தூசியாஸ்டா இருக்கும்போது நமக்கு பிடிச்சத, நம்ம ஃபாலோவர்ஸ் பிடிச்சது என்ன நமக்கு தெரியும். ஸோ நமக்கு பிடிச்ச ஸ்டைல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு டிசைன்ல அதை வந்து நம்ம ஓனா கிரியேட் பண்ணி சேல் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, இந்த கண்டென்ட் கிரியேஷன்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டென்ட் கிரியேஷன் வந்து கரெக்டாக 2023 February ஸ்டார்ட் பண்ணது ப்ரோ. 2.5 years பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இந்த 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 2.5 வருஷத்துலேயே எப்படி இந்த அளவுக்கு க்ரோத், உங்களோட க்ரோத்துங்கிறது இந்த அளவுக்கு எப்படி கொண்டு போனதுக்கு ஒரு சக்ஸஸ்க்கான காரணமா இருந்துச்சு? சக்ஸஸ்க்கான காரணம் என்னன்னா, ஆக்சுவலி அந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்றேன். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ராகுல் எம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பேருக்கு உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல ஒருத்தர் ராகுல் எம்னு சொல்லிட்டு. அவரோட சேனல் ஸ்டார்ட் பண்ண வீடியோ பத்தி நைட் ஒரு 12:30 இருக்கும். படுத்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்றது, நான் எல்லாம் எப்படி க்ரோ ஆனேன் அப்படின்னு பத்தி அவரோட மைசெல்ஃப் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அந்த வீடியோ 12:30 பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தோன்னே சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே எனக்கு ஒரு வீடியோ வந்துருச்சு. நைட் ஒரு 1 o'clock உட்காந்து சேனல் உடனே எடிட் பண்றேன். ஸோ எல்லாரும் தெரியும், அவங்க கூகுள் ஐடியில மெயில் ஐடியில ஒரு சேனல் இருக்குன்னு. நான் நைட் அப்படியே உட்காந்து ஐடி ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னா நமக்கு ஃபேஷன் பத்தி இருக்கு. அப்ப கரெக்டா அந்த கண்டென்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னா கெட் ரெடி வித் மீ கண்டென்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதே பேரை வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கெட் ரெடி வித் கார்த்திக்னு ஸ்டார்ட் பண்றேன். நைட் 1 o'clock சேனல் ஸ்டார்ட் பண்றேன். அடுத்த நாள் காலையில 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி எடுக்கணும், எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், மைக்னா என்ன, லைட்டிங்னா என்ன, எதுவுமே தெரியாது. நைட்டு முடிவு பண்ணீங்க, காலையில அதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தீங்க? நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தள்ளி போறது நாளைக்கு பண்ணலாம் அப்படிலாம் தள்ளி போடாம அடுத்த நாளே காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்றேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிங் லைட் கூட கிடையாது, ட்ரைபாட் மட்டும் தான் இருக்கும். அந்த ட்ரைபாட்ல அப்படியே வச்சு போனை வச்சு வெறும் அந்த ஜன்னல்ல வர சன்லைட் மட்டும் வச்சு வீடியோ எடுக்கிறேன். பேக்ரவுண்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, வீடியோட செவரும் கதவு மட்டும் இருக்கும். ஸோ அப்படியே வச்சு ஸ்டார்ட் பண்றேன். போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றேன். அது எப்படி போஸ்ட் பண்ணுவோம்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது மேலே டைமிங் சூஸ் பண்ணணும். 15 செகண்டா, 30 செகண்டா, 60 செகண்டா சூஸ் பண்ணணும். அது கூட எனக்கு சூஸ் பண்ண தெரியல. 50 செகண்ட்ல அப்படியே வச்சு நான் பாட்டுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட் உடனே எனக்கு கால் பண்ணி, என்னடா பாதி வீடியோ தான் வருது அப்படின்னு. நான் உடனே டபுள் போய் செக் பண்றேன், பாதி வீடியோ தான் கட் ஆயிடுச்சு அதோட. ஏன்னா டைமிங் நான் மாத்தாம. அப்புறம் உடனே போய் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் 60 செகண்ட் வச்சு வீடியோ அப்லோட் பண்றேன். போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாருக்குமே அப்படி போகும்போது தெரியல. எனக்கு போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ 24 hours 120K வியூஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படி போட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் வரும். அப்பா ஃபர்ஸ்ட் வீடியோ இவ்வளவு வியூஸ் போயிடுச்சு. ஒரு ஜாலியில அடுத்தடுத்த வீடியோ, அடுத்த நைட்டே போய் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன், அடுத்தடுத்து காலையில் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். அப்படியே கண்டினியூஸா எடுத்து டெய்லி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் என்ன போஸ்ட் பண்றேன்னா, எனக்கு இருக்க ஃபேஷன் நாலேஜை சொல்லி தரேன். இப்பெல்லாம் இருக்கணும், இப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபேஷன் மிஸ்டேக் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் கேருக்குள்ள வரேன். ஸ்கின் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு ஒரு 2 years பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஸ்கின் கேருக்குள்ள வந்தது இந்த மாடலிங் பண்ணணுங்கிற விருப்பத்தினால தானா? ஃபேஷனும் அதனால வந்தது தான், ஸ்கின் கேரும் அதனால வந்தது தான். ஓகே ப்ரோ, இந்த கண்டென்ட் கிரியேஷன்ல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களை பார்த்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு வராங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்குற டிப்ஸ்னா என்ன வரும்? கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வர ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன சொல்லணும்னா, நாளைக்கு பண்ணலாம் இழுத்தடிக்காம, ஐபோன் தான் பண்ணுவேன், 2 லட்ச ரூபா கேமரா இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் ஆண்ட்ராய்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு இழுத்தடிக்காம இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க. நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இந்த கண்டென்ட் போலியா, அதே கண்டென்ட் திரும்ப போடுங்க. எந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரியுமோ, எந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யுங்க, கண்டிப்பா ரீச். ஓகே ப்ரோ, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இப்படிதான் ஒர்க் ஆகுது, அப்படி இப்படின்னு நிறைய வந்து
எல்லாரும் வீடியோஸ் போடுறாங்க, அதை வச்சு நிறைய வீடியோ போடலான்னு இருக்காங்க. ஆனா நீங்க அப்பயே வந்து இப்போ வீடியோ போட்டு ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிட்டீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் படி வீடியோ போட்டாதான் ட்ரெண்ட் ஆகுமா, இல்ல ஃபேஷனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி போட்டாலே உங்களுக்கு வீடியோ நல்லா போகுமா? இப்போ நீங்க என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அல்காரிதம் போகுதா எனக்கு தெரியும். இது வரைக்கும் நான் அல்காரிதம் செக் பண்ணது கிடையாது, எப்படி ஒர்க் ஆகும்லாம் தெரியாது. நான் வீடியோ எடுப்பேன், எனக்கு பிடிச்ச கண்டென்ட் நான் ஷூட் பண்ணிட்டு அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க என்ன கண்டென்ட் பண்றீங்களோ அதோட நாலேஜ் இருக்கணும். இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் நம்பிக்கை வைக்காம உங்களோட நாலேஜ் நம்பிக்கை வைங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, இப்போ உங்களோட கண்டென்ட் கிரியேஷன் ஜெர்னி எப்படி போயிட்டு இருக்கு? கண்டென்ட் கிரியேஷன் ஜெர்னி நான் நினைச்சபடி நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் போடுவேன். மறக்காம நீங்களும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நீங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க வீட்ல இருந்து தான் இனிஷியல் சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்தாங்க? உண்மையா சொல்ல போனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது யாருமே கிடையாது. காலேஜ் ஃப்ரெண்டு ஒரே ஒருத்தர் இருக்கான். அண்ட் வந்து எங்க தம்பி 2 பேர் இருக்காங்க, சித்தப்பா பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களும் ஒருத்தர் இருக்காரு. இந்த என்னை சுத்தி இந்த 4 பேர் தான். சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அண்ட் அவங்களோட சப்போர்ட் பத்தி சொல்லணும்னா, இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷாப் வச்சிருக்கான். ஷாப் கூட எல்லாம் ஆன்லைன் தான் சேல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நம்மளால கொஞ்சம் சப்போர்ட் காசு கொடுத்து உதவி பண்ண முடியாது. சரி, அவன் சேல் பண்றான், அந்த சேல் பண்ண ப்ராடக்டாச்சும் நம்ம வாங்கலாம், அதனால அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த காலேஜில் கூட படித்தவங்க எப்படின்னா, காலேஜ் மட்டும் கிடையாது, காலேஜ் ஸ்கூலு தெரிஞ்ச பசங்க எல்லாரும் சரி, நார்மல் டேஸ் கூட இல்லை, தீபாவளி டைமில் கூட என்கிட்ட வந்து ட்ரெஸ் எடுத்து இல்லை ப்ரோ. வெளியே கூட போய் எடுப்பாங்க. சரி, வெளியே தெரியாதவங்க கடையில் கூட போய் எடுப்பாங்க. தவிர நம்ம கூட படித்தவங்க, நம்ம ஃப்ரெண்டு, வேற யாரோ கூட வளர்ந்துட்டு போட்டோம், ஆனால் நம்ம நண்பன் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. அப்படியும் சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன்கிட்ட போய் வாங்கணுமா, இவனை போய் நம்ம சப்போர்ட் பண்ணணுமா, நம்ம இவன் சப்போர்ட் பண்ணா வளர்ந்துருவானோ அப்படின்ற ஒரு லெவல்ல கூட நினைச்சிருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வாங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் 4 வருஷம் எடுத்த டைம்ல ஒரு 2 இயர்ஸ்லேயே கொண்டு போய்க்கலாம்ன்றதே எனக்கு என்னோட தாட்டு. ஓகே ப்ரோ, நீங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு வெறியில இனிஷியல் ஸ்டேஜ்ல பிளாட்ஃபாரத்துல துணிக்கடை போட்டு ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கீங்க. நீங்க மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ப்ரோ.